2025 முடிய போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? சாங்ஸ். ஆமா, 2025 சொன்னது உங்களுக்கு எந்த சாங் வந்து டக்குன்னு ஞாபகம் வருது? 2025 சொன்னமே தான் ஞாபகம் வருது. காதல் தோல்வி, ஏண்டி விட்டு போன, ஏண்டி விட்டு போன உன் இதயம் கல்லா என்ன. அந்த பாட்டு ஒரு மாதிரி சிம்பு வாய்ஸ்ல கேட்கல ஒரு மாதிரி தாக்கம் அதிகமா இருக்குங்க. ஒரே எமோஷன் தான், ஒரே லிரிக் தான். எவனாச்சும் உங்களை விட்டு போயிருந்தீங்கன்னா ஏண்டி எடுத்துக்கிட்டு ஏண்டான்னு போட்டுருங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஆக்சுவலி டிராகன் படத்துல வந்து வழித்துணையே ரைஸ் ஆஃப் டிராகன் வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு. அதை தாண்டி வந்து இந்த ஏண்டியனை விட்டு போன அந்த பாட்டும், இன்னொரு பாட்டு வந்து இறைவா பாட்டு நம்ம யுவன் சங்கர் ராஜா பாடியிருப்பாரு. நான் யார் இறைவா. அதே மாதிரி ஒரு ஹோல் ஆல்பமா வந்து ஒரு படம் ஃபுல்லா ஒரு பாட்டு ஹிட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு, வைரல் ஆகும். ஆனா எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகுமான்னு கேட்டா வந்து அது டவுட் தான். பைசனை பத்தியா பேசுறீங்க? எக்ஸாக்டா எல்லாமே நல்லா இருக்கும் அந்த படத்துல. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்க்கும்போது நிவாஸ் கே பிரசன்னா. அவர் வந்து தெகிரியோட மியூசிக் டைரக்டர். முக்கியமா வந்து தீக்கொளுத்தி எல்லாரோட ஃபேவரட் மாதிரி எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். மாரி செல்வராஜும் வந்து ரிலீக் வந்து பின்னி எடுத்துருப்பாருங்க. அடியே மச்சி விட்டு மயில என் மனசு போடும் மாறாப்பு மேல. தீக்கொளுத்தி மாதிரிதாங்க காலமாடன் சாங்கும் இவர் பாடியிருப்பாரு, மகாலிங்கம் பாடியிருப்பாரு. தியேட்டர்ல பார்க்கையில வெறியா இருந்துச்சுங்க அந்த பாட்டு. ஒரு மாதிரி அழுத்தமான ஒரு மியூசிக் இருக்கும்ல, ரொம்ப ரொம்ப இதை கழிச்சு ஒரு அழுத்தமான மியூசிக் தியேட்டர்ல கேட்கல அந்த பாட்டுக்காகவே திரும்பி தியேட்டர் போகணும் போல இருந்துச்சு. அதே மாதிரிதாங்க விடாமுயற்சியில தனியே தள்ளாடி போனேன். எல்லாரும் அந்தந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல நீங்க லிரிக்கா நீங்க பாத்தீங்கன்னா அஜித்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே போற மாதிரி இருக்கும். ஆனா விஷுவல்ல ஒண்ணு இருக்கும். த்ரிஷாவை ஒரு மாதிரி அந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. த்ரிஷாவோட பெயின் அந்த பாட்டுல காமிச்சிருப்பாங்க. ரெட்ரோ படங்க இந்த மாதிரி இந்த வரிசையில கண்ணாடி பூவேவும் எதற்காக மறுபடி விழியில் விழுந்து மழிந்தாள். தக் லைஃப் படத்துல முத்தமழை சின்மை வெர்ஷன் தி வெர்ஷன் சொல்லிட்டு ரெண்டு வெர்ஷன். எது 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 பெருசு அடிச்சு காட்டுங்க. கடைசி வர ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதுலன்னு காமிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஏமாற்றம் படத்துல இல்லைங்க. கடைசி வரைக்கும் டைட்டில் கார்டு முடியற அந்த இதெல்லாம் வருது, பாட்டு வரலையேன்ட்டு. நான் ஒண்ணு சொல்லவா, வீடியோ சாங் விட்டதுக்கு அப்புறம் நல்ல வேலை இந்த படத்துல பாடலடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ. முத்தமழை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அஞ்சு வண்ண பூவே வந்து அஞ்சு வண்ண பூவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பாட்டு வந்து அது மியூசிக்கே இல்லாம ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டு வெறும் லிரிக், அந்த வாய்ஸ் ரா வாய்ஸ்ல ஒண்ணு ஒரு இம்பாக்ட் கொடுக்க சூப்பரா இருந்துச்சுங்க. அது இதை தாண்டி இது மட்டும்தான் 2025 வந்து நல்ல பாட்டா அப்படின்னு வந்து நிறைய பேர் நம்மள கேள்வி கேட்பாங்க, நிக்க வச்சு கூட கேட்பாங்க. இதை தாண்டி நிறைய பாட்டு வந்திருக்கு. பட் எங்களுக்கு கூட தான்ப்பா பிடிச்சிருக்கு. எங்களுக்கு தான் உண்மைக்கு பிடிச்சிருக்கு.